வணக்கம். இந்த நாளை உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஒரு டேர்னிங் பாயிண்டாக ஆக்கிக் கொள்ளலாம். ஏன்னா இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் நம்ம வாழ்வின் மிக முக்கியமான ஆனால் அதிகம் பேசப்படாத ஒரு உண்மை. மனசளவில் மற்றவங்களால ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பவங்களுக்கும் தன்னை குறைவா நினைச்சுக்கிட்டு வாழ்ந்து வருபவர்களுக்கும் துன்பத்தை ஒரு சவாலாக எதிர்கொள்கிற தைரியசாலிகளுக்கும் இந்த வீடியோ. நீங்கள் சோகத்தில் இருந்தால் அது பிறர் செய்ததாக இருக்கலாம், ஆனால் அதை நீக்கிக்கிட்டு மீண்டும் மகிழ்ச்சியை அடையிறது உங்கள் கையில் தான் இருக்குது. துன்பத்தை தாண்டி எப்படி புன்னகைச்சு வாழ்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். வாழ்க்கை என்பது நம்மால் மட்டும் நடத்தக்கூடிய ஒரு தனிப்பட்ட பயணம் கிடையாது. அது ஒரு மழைக்கால சாலை பயணத்தை போல. நம் வாழ்க்கை முறை, ஆசைகள், நம்பிக்கைகள் அனைத்தும் மற்றவர்களோட நெருங்கி பழகும் தருணங்களை தான் உருவாகுது. 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம், 5 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்பட்ட ஒரு தோல்வி, யாராவது சொன்ன ஒரு வசை சொல், இது எல்லாம் சேர்ந்து நம்ம மனசுக்குள்ள ஒரு எமோஷனல் பேக் மாதிரி சுமந்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஒரு பழைய தோல்வி கூட இன்னைக்கு நமக்கு இருக்கிற நம்மளோட தன்னம்பிக்கை அளிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு பழைய குற்றச்சாட்டு கூட இன்னைக்கும் நம்ம செயலில் நடக்குமா, இது நடக்காதா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை உண்டாக்குது. ஒரு பழைய பிரிவும், அதாவது நம்மளை விட்டுட்டு போனவங்களை பற்றின ஒரு நினைவு கூட நம்ம வாழ்க்கையோட நோக்கத்தையே மாற்றிடுது. கடந்த கால நினைவுகள் நம்ம எப்படி பாதிக்குது தெரியுமா? நீங்கள் ஒரு பையில் ஒரு 50 கிலோ கல்லை எடுத்து பொறுக்கி போட்டு கட்டி அதை தூக்கி நம்ம தோல் மேலே சுமந்துக்கிட்டு ஒரு பெரிய மலை மேலே ஏறணும் அப்படின்னா எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் நம்ம மனசும் அந்த கடந்த காலத்தை நினைவில் சுமந்துக்கிட்டு கல்லை தூக்கி சுமக்கிற பை மாதிரி சுமந்துக்கிட்டு இருக்கு. அந்த பாதிப்பு நம்முடைய உணர்வில், நம்பிக்கையில், மூச்சில், நாளைய கனவுல கூட தெரியும். உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் ஒரு நல்ல வாய்ப்பை இழக்கிறீங்க. யாராவது உங்கள் மேலே நம்பிக்கை வைக்காமல் போகிறதுக்கு காரணம் உங்களோட நம்பிக்கையின்மை தான். ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்க மனசு தயங்குது. ஏன்னா பழைய தோல்விகளை தூக்கி சுமக்கிறீங்க. முடிஞ்சு போன விஷயங்களை நம்ம விட வேணும். அப்படி விட்டுட்டோம்னா அதுதான் நம்மளோட பலம். நம்ம வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் ஒரு சில விஷயங்களை விட்டுடணும். நம்மளை விட்டுட்டு போன ஒருவரை, நம்மளை கீழ்த்தரமாக பார்த்த சம்பவத்தை, நம்மை நாமே வெறுத்த ஃபெயிலியர் மூமெண்ட்ஸ், அந்த கண்ணீரும் அந்த ஏமாற்றமும் அந்த வருத்தமும், இது எல்லாம் நம்ம வாழ்க்கைக்கே உரிய பாடங்கள். தண்டனை கிடையாது. நம்மை காயப்படுத்தியதை நினைச்சாலே வருத்தம் வருது. ஆனால் அதைத்தான் தினமும் மனசில் வச்சுக்கிறோம். வருத்தம் மாறி வலி வருது, வலி மாறி வாழ்க்கை முழுக்க ஒரு இடையூறாவே மாறி போயிடுது. கடந்த காலத்துக்கு நன்றி சொல்ல கற்றுக்கணும். நம்முடைய கடந்த கால துன்பம் தான் நம்மை ஒரு வலிமையான மனிதராக மாற்றி இருக்குது. அந்த கடந்த காலத்துக்கு நன்றி சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையை தொடர வேண்டும். நாம் நம் வாழ்க்கையை 100% திறந்த மனதுடன் பார்க்கிற பொழுதுதான் நம்ம பழைய பிழைகள் கூட நம்ம வளர்ச்சிக்கான விதை அப்படின்னு தெரியும். நம் வாழ்க்கையின் திருப்பு முனையும் நம்ம வெற்றிக்கான அடித்தளமும் அந்த தோல்விதான். இப்போதும் அந்த நினைவுகளுக்கு அடிமையா இருந்தா அடுத்து வரும் நாட்களும் அதே மாதிரியான வேதனையான நாட்களாகத்தான் இருக்கும். ஆனா அந்த கஷ்டமான நினைவுகளை விட்டு விடுவதால் நம்ம வாழ்க்கை பிரகாசமும் அமைதியும் வெற்றியும் நிறைந்த ஒரு பயணமாக மாறும். பழைய காலங்களை நாம தூக்கி சுமக்கிற வரைக்கும் புதிய பூக்கள் நம்ம மனசுல பூக்கவே பூக்காது. நம்ம வாழ்க்கை ஒரு புத்தகம் மாதிரி. ஒரு தவறான பக்கம் இருந்தாலே அதை வாசிக்க முடியாது. அதுக்கான வழி அடுத்த பக்கம் திருப்புறது தான். நம்ம வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னா கடந்த காலத்தை கவனிக்காம விட்டுட்டு மறந்து போயிடணும். புதிய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு பழகணும். வரப்போகிற நாட்களுக்காக நம்பிக்கையோடு வாழணும். நம்ம கடந்த கால நினைவுகள் பாரமாக இருந்தால் அது நம்ம பின்னோக்கி இழுத்து நம்மளை வாழ விடாமல் பண்ணிடும். அதை ஒரு பாடமாக நினச்சோம்னா நாம் மேலே மேலே நம்முடைய வளர்ச்சியை நோக்கி பயணிக்க முடியும். யாரோ ஒருவர் நம்ம வாழ்க்கையில் ஒரு காலத்தில் மிக முக்கியமானவராக இருந்திருக்கலாம். நண்பராகவோ உறவினராகவோ இருக்கலாம். ஆனால் இன்று அவர்கள் இல்லை. அவங்க போனது நம்ம வாழ்க்கையில் ஒரு கால சுழற்சி. அதை இன்னும் மனசுக்குள்ளே சுமந்துக்கிட்டு இருக்கவே வேண்டாம். அது ஒரு வழியாக இருந்து நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்தும். மற்றவர்களுடைய கேலி பேச்சால் நம்ம ரொம்ப பாதிக்கப்படுறோம். நாம் செய்கிற ஒவ்வொரு சின்ன செயலை கூட ஒரு சின்ன கேலியால் அப்படியே நம்மளை மட்டம் தட்டிட முடியும். நம்மளோட உடை, மொழி, வெளிப்பாடுகள், கனவுகள், எண்ணங்கள், இவைகளை பற்றியெல்லாம் நம்ம வெளியில் பேசும்போது சில அதை கேட்டுட்டு கேலி செய்வாங்க.
ஒரு சின்ன கேலியான புன்னகை கூட நம்ம மனசுல ஒரு பெரிய தாழ்வு மனப்பான்மையை உண்டாக்கிடும். கேலி பேச்சு அப்படிங்கிறது வெறும் சொல் கிடையாது. ஒரு நிமிஷம் யோசிங்க. ஒரு நண்பர் உங்ககிட்ட உனக்கு எல்லாம் தெரியுமா அப்படின்னு கேலியா சொல்லியிருப்பாரு. அது நம்மளோட தன்னம்பிக்கையே சிதைச்சிரும். ஏன் நம்மளால இந்த கிண்டல்களை ஏற்க முடியல? நம்ம மீது நமக்கு நம்பிக்கை இல்லை. ஒருவர் சொல்வதை நம்ம நம்பிக்கையோடு ஏற்றுக்கிறோம் அப்படின்னாலே நம்ம மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு அர்த்தம். நாம் அவங்க மேலே வச்சிருக்கிற அந்த நம்பிக்கையில் வாழ விரும்புகிறோம். அப்படிங்கிறதுனால தான் அவங்க செய்கிற அந்த கேலி நமக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுக்குது. கேலி பேச்சால தன்னம்பிக்கை இழப்பு, தனிமை உணர்வு, நம்ம நினைச்சதை சாதிக்க முடியாம அதுல பின்னடைவுகள் இதெல்லாம் நமக்கு நடக்கும். மற்றவங்க நம்மளை கேலி செய்யறது அது அவங்களோட சிந்தனை, அது உங்களோட சிந்தனை கிடையாது. உங்களோட மதிப்பை நீங்க தான் நிர்ணயிக்கணும். மற்றவர்களின் வார்த்தைகளால உங்க மதிப்பு குறைஞ்சு போயிடாது. உங்க செயல்கள், உங்களது முயற்சி தான் உண்மையான அளவுகோல். அவர்களுக்கு அமைதியாக பதிலளிக்கவும் அல்லது புறக்கணிக்கவும் சில சமயங்களில் அமைதி தான் பெரிய பதிலாக இருக்கும். எப்போதும் கேலி விமர்சனம் மட்டுமே பேசும் நண்பர்களிடமிருந்து நம்ம விலகிறது தான் நமக்கு நாம் செஞ்சுக்கிற நன்மை. மற்றவர்கள் சொல்வதை நிறுத்த முடியாது. உங்களது வலிமையும் மதிப்பும் மற்றவர்களின் வாயால் வருவதல்ல, உங்களுடைய உள்ளம்தான் அதன் அடிப்படை. அதுதான் உங்கள் உண்மையான குரல். கடுமையான வார்த்தைகளால் ஏற்பட்ட மனக்காயம், உன்னால முடியாது, நீ ஒரு சாதாரண ஆளு, இந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கும். ஆனால் யாரோ பேசின வார்த்தை, அதை வச்சு நாம நம்ம வாழ்க்கையை முடிவு பண்ணக்கூடாது. நம்ம மேல நமக்கு முதல்ல நம்பிக்கை இருக்கணும். தோல்வியால் தோன்றும் தாழ்வு மனப்பான்மை. வாழ்க்கையில ஒரு தடவை தோற்றுட்டோம்னா நம்மளை நாமே தாழ்த்திக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சிறு வயதில் ஏற்பட்ட புறக்கணிப்பு காயம், பள்ளிக்கூடத்துல, வீட்டுக்குள்ள அல்லது சமூகத்துல யாராவது நம்ம தாழ்வா பேசி இருக்கலாம். அந்த காயம் இன்னும் நம்ம மனசுல பதிஞ்சிருக்கும். அந்த நேரத்துல நீங்க சின்னவங்க, இன்னைக்கு நீங்க சக்தி வாய்ந்தவங்க. அதை பத்தி கவலைப்படணுங்கிற அவசியமே கிடையாது. மற்றவர்கள் நம்மை தவறாக புரிந்து கொண்டால் அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நம்பிக்கையோட நாம் ஒருவருக்கு உதவி செஞ்சிருப்போம். ஒரு பண உதவியா இருக்கலாம், நம்மளுடைய நேரத்தை அவங்களுக்காக செலவு பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி எப்படிப்பட்ட உதவியாக இருந்தாலும் உதவியை பெற்றுக்கொண்டவர்கள் நம்மை ஏமாற்றி இருக்கலாம். அவர்கள் நம்மை ஏமாற்றியது நம்ம மனசுல காயமா இருக்கும். அவர்கள் நம்ம விட்டு போனது ஒரு பாடம். அந்த பாடம் நம்ம வருங்காலத்துக்கு ஒரு பாதுகாப்பு. தவறுகளை மன்னிக்காம நம்மை நாமே குறை சொல்லிக் கொள்வது, நான் இப்படியே நடந்தேன், அந்த சமயத்துல இப்படி செய்யாம இருந்திருக்கலாமே அப்படின்னு நம்ம நாமே தண்டிச்சுக்கிறோம். அந்த நேரத்துல நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் நடந்தீங்க. ஆனா இப்ப நீங்க நன்றாக வளர்ந்திருக்கீங்க, அதுவே போதும். மற்றவர்கள் வெற்றியை கண்டால் வருத்தப்படுவது, மற்றவர்கள் உயர்ந்தாலே நம்மை நாமே தாழ்த்திக்கிறோம். அவங்க எவ்வளவு உயர்ந்தாலும் நம்ம பயணம் தனி, நம்ம வேகம் தனி, நம்ம காலம் தனி. ஒருவர் மலர்வதால் இன்னொருவர் வாடுவதில்லை. உங்கள் பூவும் மலரும் அதற்கான நேரத்தில். மன்னிக்க முடியாத வழிகளால் ஏற்பட்ட தீராத காயம். நம்ம வலிக்க வச்சவங்க நம்ம கூட இருந்து இறந்து கூட போயிருக்கலாம். ஆனால் அவங்க செஞ்ச துரோகம் நம்ம மனசில் ஒரு தீராத காயமாக வச்சுக்கிட்டு இருந்தோம்னா நாம் தான் தீயில கருகுகிறோம். அவர்களை மன்னிப்பதே சிறந்த வழி. அவர்களுக்காக இல்லை, நம்ம நிம்மதிக்காக. நம்ம மனசு ஒரு தோட்டம், அதில் நாம் எதை விதைக்கிறோமோ அதுதான் வளரும். அதுவே நம்ம வாழ்க்கையாகவும் மாறும். மனசு ஒரு தோட்டம் மாதிரி. பழைய காயங்கள் என்பவை அதில் முளைச்சிருக்கிற வேண்டாத முச்செடிகள். அவற்றை அக்கறையோடு நம்ம அகற்றிட்டோம் அப்படின்னா மகிழ்ச்சி எனும் மலர்கள் பூத்து குலுங்கும். புதிய விதைகளை தூவுங்கள். மனம் என்னும் தோட்டத்தில் பழைய முச்செடிகளை அகற்றிய இடங்களில் புதிய விதைகளை தூவ வேண்டும். உங்களுக்கு பிடித்த புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள். புதிய இடங்களுக்கு பயணம் செய்யுங்கள். சின்ன சின்ன இலக்குகளை நிர்ணயித்து அதை அடைய முயற்சி செய்யுங்கள். இந்த புதிய அனுபவங்கள் தரும் காரசாரமான மகிழ்ச்சி பழைய நினைவுகளை மறக்கச் செய்யும். நினைவில் கொள்ளுங்கள், இந்த வழிகள் எல்லாம் ஒரே இரவில் நடக்கும் மாயாஜாலம் அல்ல. இது ஒரு பயணம். ஒவ்வொரு அடியாக எடுத்து வையுங்கள். பழைய வடுக்கள் முழுமையாக மறையாவிட்டாலும் அவை உங்களை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அவற்றின் வலி நிச்சயம் குறையும். காயங்கள் உங்கள் கதையின் ஒரு பகுதி, அதுவே முடிவல்ல. இப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்க இன்னும் அந்த நினைவுகளோட வலியோட வாழ்றீங்களா?
அப்போ அதை இன்னைக்கே விட்டுடுங்க. இப்போவே இந்த நொடியிலே விடுவோம், வாழ்வோம், மன்னிப்போம், மறப்போம், எப்பொழுதும் நிம்மதியான வாழ்க்கையை தொடர்வோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். நன்றி.